சார், கோமதி சக்கரம் பயன்படுத்தினால் பணவரவு அதிகரிக்குமா சார்? சார், கோமதி சக்கரம் பயன்படுத்தினால் பணவரவு அதிகரிக்குமா சார்? நாங்கள் பார்த்தீங்கன்னா 24 கோமதி சக்கரம் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 11 கோமதி சக்கரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு சுத்தமான கங்கை நீர் அல்லது சாதாரண தூய்மையான நீரில் அந்த கோமதி சக்கரத்தை சுத்தம் செய்து ஒரு சிகப்பு நிற பட்டு துணியில் வைத்து அதை பூஜை அறையில் பிரதிஷ்டை செய்யுங்கள். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் தொடர்ச்சியாக பணவரவு இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் மணி பர்ஸ், கேஷ் பாக்ஸ், ட்ராயர், அதுக்கப்புறம் பீரோ, இந்த இடங்களில் அது மட்டும் இல்லாமல் இந்த நகை வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இடத்தில் கூட 2 கோமதி சக்கரம் போட்டு வைக்கும்போது தொடர்ச்சியாக உங்கள் வீட்டில் பணவரவு இருக்கும். செல்வம் என்றுமே உங்கள் வீட்டில் தங்கி இருக்கும்.